காலையிலிருந்து என் பிள்ளையை காண்பதற்காக இங்கு நல்ல செய்தியோடு காத்திருக்கின்றேன். உன் மிகப்பெரிய ஆசை பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை விட்டு போனவரை பற்றி தானே மன வருத்தம் குறைந்து கொண்டிருந்தாய். இதோ உன்னை விட்டு பிரிந்து போனவரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியோடு வந்து இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு நாளும் கடக்கும் போதெல்லாம் அவர் எப்படி இருக்கின்றாரோ, அவர் நமக்கான முடிவை தருவாரோ மாட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முருகனை நினைத்து நீ கண்ணீர் வடித்து விட்டாய். என்னிடம் கண்ணீர் வடிக்கும் என் பிள்ளையே, இந்த அப்பன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியாதா? நடக்கின்ற விஷயத்தை நீ பார்த்து கொண்டு இரு. ஒவ்வொரு காரியத்தையும் நான் உனக்கு செய்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. உனக்கான வாழ்க்கையை நான் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும் போது உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. எங்கே நமக்கானது கிடைக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி விடாதே. காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டால் வெற்றி கனியை நீ சுவைக்கப் போகிறாய் என்று தானே அர்த்தம். அந்த வெற்றி கனியை சுவைப்பதற்கு நீ தயாராக இரு. உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது இனி எல்லா வேளையிலும் உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன் மனதை குழப்பிக்கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷம் கொள்வாயும், உனக்கு எந்த நேரம் வந்தால் சந்தோஷம் கொள்வாயும், அந்த நேரத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகத்தான் போகிறது. உன் கண்ணீரோடு பாவ காலமும் இங்கு முடியத்தான் போகிறது. எதை எப்படி தர வேண்டுமோ அதை அப்படி தருவதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது, உன் சந்தோஷ தருணத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை விட மிக பெரும் வெற்றியை நான் தர தயாராகிவிட்டேன். உன் விதி இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான விதியை மாற்றியமைக்கும் தைரியத்தை நானே எடுத்திருக்கும் போது, உன் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நீ எண்ணிய காரியத்தை எண்ணியபடி செயல்படுத்துவதற்கு உனக்கான விஷயத்தில் தர்மம் மட்டும்தான் தலை காக்கப் போகிறது. தர்மம் மட்டும்தான் வழிகாட்டப் போகிறது. உன் வாழ்க்கையை நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக என் தங்கமே நீ எதையோ நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? கஷ்டங்களை நினைத்து கொண்டு நீ வாடி வரைந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை நினைத்து நீ குழப்பிக்கொண்டு இருக்காதே. மாற்றங்கள் நிறைந்த நேரத்தில் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. எதை உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை உனக்கானதாக தருவதற்கு நானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்தது இதுதான் என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் அந்த நல்ல செய்தியை தராமல் நான் இருப்பேனா? நீ கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்தால் சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு மாற்றத்தை தருவதற்கும் உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்கும் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் உனக்கு எதையுமே இழக்கச் செய்ய வைக்கப் போவதில்லை. நீ ஆனால் என் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே. உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரும்போது உன் உறவானவர் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். எந்த விஷயத்தை உன் காதில் கேட்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன்னை வந்தடைய போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது. உன் மனம் விரும்பும் செய்தியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளவும் நீ தயாராக இரு. உனக்கு சந்தோஷத்தின் தருணத்தை தரத்தான் போகிறேன். எப்படியாவது உனக்கு நல்லதை நடந்தே ஆக வேண்டும் என்று நான் உன் விதியோடும் கர்மாவோடும் போராடி கொண்டு இருக்கின்றேன். அதில் வெற்றியின் களம் காண போகிறேன். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன். இனி என் பிள்ளைகளுக்கு நடக்க இருப்பது எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ நினைத்த காரியத்தை எங்கு அடையத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உனக்கு நான் தருவது வெற்றியாக இருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம். யாம் இருக்க பயமேன்.